ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். முத்து வந்து கார்ல சவாரி ஏத்திட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ கார்ல வந்தவர் முத்து கிட்ட கேக்குறாரு, கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதை கேட்ட முத்துவும் கல்யாணம்ன்றது முக்கியமானதுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த கார்ல வந்தவர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. அதை கேட்ட முத்துவும் நான் ஒரு பேய் பிடிச்சவளை கல்யாணம் பண்ணின்னு இருக்கேன்னு ஜாலியா சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போற டைம்ல போய் ஒரு பைக்ல மோதிடுறாங்க. வெளியே போய் பார்த்தா அது மீனா தான். ஆனா மீனான்றதையே கண்டுக்காம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வந்துடுறாரு. அந்த போலீஸ் வந்த உடனே முத்துவை பிடிச்சி திட்டுறாரு. அதை பார்த்த மீனாவும் எதுக்கு சார் இப்ப என் புருஷனை திட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆன போலீஸ் என்னம்மா சொல்ற, அவர் உங்க ஹஸ்பண்டா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீனாவும் ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையை வீட்டுல போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை கேட்டு அந்த கார்ல வந்தவரும் என்ன சார் சொல்றீங்க, இவங்க உங்க ஒய்ஃபா, இவங்க தான் அந்த பேய் பிடிச்சவங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட முத்துவம் ஐயோ என்ன இப்படி போட்டு கொடுத்துட்டியேடா, வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மீனாவை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா மீனா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணிய காட்டுறாங்க. ரோகிணி அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்கள செக் பண்ண டாக்டரும் சொல்றாரு இனிமேல் இவங்க தனியா இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியோட அம்மா லக்ஷ்மி கூட யாராச்சும் கூடவே இருக்குமா நர்ஸு கிட்ட பேசுறாங்க. அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்லாம வந்துட்டோமே, சரி மனோஜ்க்கு போன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. மனோஜ்க்கு போன் பண்ணி நான் இந்த மாதிரி நித்யா கூட வெளியே வந்திருக்கேன் மனோஜ், நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. இதை பேசிட்டு இருக்கும் போதே மனோஜ் கடைக்கு நித்யா வந்துடுறாங்க. நித்யாவை பார்த்ததும் மனோஜுக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரோகிணி நித்யாவுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி மனோஜ் கிட்ட உன் கூட இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நீ எப்படியா சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் போன் பேசிட்டு இருக்கத மனோஜும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நித்யா சொல்றாங்க நான் உன் கடையில தாண்டி இருக்க, மனோஜ் என்ன பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து ரோகிணி தயவு செஞ்சு அங்க இருந்து நீ சீக்கிரமா கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நித்யாவும் அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அந்த டைம்ல மனோஜ் வந்து நின்னுறாரு. மனோஜ் வந்து நித்யா கிட்ட கேக்குறாரு எங்க ரோகிணி அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட நித்யா அவ என்ன பார்க்க தான் வந்தா, திடீர்னு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜ் ஏன் இப்படி பச்சையா போய் சொல்ற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மீனா முத்து மேல கோவமா இருக்காங்க. இதை சமாளிக்க விஷயமா அங்க ஒருத்தவரை அனுப்பி முதலாளி அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்க சொல்றாரு முத்து. அதை கேட்ட விஜயாவுக்கு நான் தான் முதலாளி அம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டவரும் நீங்க இல்லவங்க இன்னொருத்தவங்க மீனான்னு இருப்பாங்களாமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல மீனா வந்து யார் இப்படி உங்களை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட அந்த ஆளும் முத்துன்ற பாஸ் தான் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு உங்க கொசுவாலிய மாட்டிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லவே அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணி போய் சொன்னதே நினைச்சிட்டு இருக்காரு, எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.